Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆக்சுவலாக உங்கள் சேனலில் நான் வந்து விஜய் சாரோட ஃபஸ்ட்டு கேம்பெயின் வந்தப்போவும் நான் இருந்திருக்கேன். அது நடந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே ஈவினிங் அந்த சம்பவம் நடந்துருச்சு. அந்த கூட்டத்தில் நாங்களும் இருந்தோம். அதில் ரொம்ப பெருமையாக இருக்குது சார், ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்ஃபேக்ட்டு அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா நான் இங்கே இல்லை. அவரை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார். காலில் வண்டி ஏறிடுச்சு, எங்களை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. இல்லைங்க நீங்கள் இறக்குங்க, என் ஒய்ஃபை நான் கூப்பிட்டு போகிறேன்னு இவர் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல நடந்தது எல்லாமே நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம். அவர் உள்ள வேன் வந்துச்சு, பவர் கட்டு, மைக் கேட்கல. அவரோட வாய்ஸையாவது நாங்கள் கேட்க மாட்டோமா அப்படின்னு காலையிலேருந்து நின்றுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாம் முந்தி அடித்து போனனால நடந்த சம்பாவிதம். அதில் அவர் எப்படி சார் தப்பு சொல்ல முடியும்? எங்களுக்கு 100 மடங்கு வேதனைனா அவருக்கு 1000 மடங்கு வேதனை. இன்றைக்கி அதுதான் சாட்சி. வந்த உடனே நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மற்ற கட்சிகள் மாதிரி அவர் மார்த்தட்டி பேசலை. இவங்களுக்காக நான் அவ்வளோ வருத்தப்படுறேன்னு அவர் மனசார பேசியிருக்காரு. அதுக்கு மேலே என்ன சார் வேணும்? இவ்வளோ மாவட்டங்கள் இருக்கிறதுல கரூர் தான் எனக்கு முதன்மையானதுன்னு சொல்லிட்டும் போயிட்டார். அவர் கரூருக்காக இன்னும் நிறைய செய்வார். இனிமே அவர் வரும்போதெல்லாம் யாரும் தடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஒரு சாதாரண மனுஷனாக வந்தபோது விரட்டி விரட்டி அடித்தாங்க. நானும் டிஎம்கேல இருந்த பொண்ணு தான் சார், நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். நானும் டிஎம்கேல இருந்த பொண்ணு தான். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நான் கண்ணால் பார்த்ததுக்கப்புறமா ஒரு மனுஷனை இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்க்கப்ப என்ன தான் நடக்குது? ரசிகையாக இத்தனை நாள் இருந்தோம். இனிமேல் கழகத்தில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் மாறிட்டோம். எல்லாமே மாற்றம் தானே சார். ஒரு மாற்றம் வரும்போது அதை ஏற்றுக்கணும்ல. இன்றைக்கி அவரை சிஎம்மாக பார்க்கும்போது எங்களால் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. என் வாய் திறக்க மாட்டார், ஓடிட்டார், வாய் பேசாத சிஎம் என்னென்னமோ சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் பதிலடி அவர் செய்கிற மாற்றங்களில் இருக்குது, இனிமேலும் இருக்கும். சிங்கப்பெண்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தைரியமாக இருக்குது சார். இப்போது நாங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணுறோம். முன்னே நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கோ எஸ்பி ஆஃபீஸ்க்கோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணுன்னா பயம் வரும், பேசிக்காகவே ஒரு பயம் வரும். இப்போ டேரெக்டாக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நாங்களாக அது லீகலாக கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அதில் ஆக்ஷனும் எடுக்கிறாங்க. நிறைய சப்போர்ட்டிவ் இருக்குது. இன்னும் அவங்க நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க, நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இனிமேல் தளபதி ஆட்சிக்கு நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம். சொன்ன மாதிரி அரசு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ கூட ஒரு அனௌன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா பிறந்த நாள் அதுவுமா தாய்மாமன் சீர்திட்டம் கொண்டு வருவார். அதை எப்படி பார்க்கலாம் சார்? அது வந்து என்னென்னா, முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தில் முன்னே வந்து பணம் பாதி பாதியாக பங்கு பங்காக வரும். நானுமே அதில் என் குழந்தைக்கு வாங்கியிருக்கேன். இப்போ அண்ணா சொல்கிறது எப்படின்னா, அவர் வந்து ரசிகர் மன்றம் வச்சப்பவே டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் போய் குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட்டவர். இப்போ தாய்மாமனாக கொடுக்கும்போது அதை செய்ய மாட்டாருன்னு நாங்கள் நம்ப முடியுமா? கண்டிப்பாக செய்வார். அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் எத்தனையோ குழந்தைங்கள் மாமா மாமா மாமன் சின்ன பிறந்த குழந்தைங்கள்லேருந்து அவங்க சாங்ஸ் கேட்டு அது வந்து தனியாக ஒரு ஈர்ப்பு சார். ஒரு நடிகனுக்காக மட்டும் இந்த ஈர்ப்பு கிடையாது, அது உள்ளுணர்வோடு சேர்ந்த ஒரு ஈர்ப்பு. அது அவங்களுக்கு தெரியுது, புரியுது. மக்கள் இனிமேல் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை, உங்களுக்கு தெரியும். காசு கொடுத்தோ பிரியாணிக்காகவும் வந்த கூட்டம் கிடையாது. அவரை பாத்திர மாட்டோமா, அவரோட வாய்ஸை கேட்டுற மாட்டோமான்னு வந்த கூட்டம். எனக்கு என்னன்னா, செய்கிறத இன்னும் சிறப்பாக செய்கிற அளவுக்கு மக்கள் வந்து பொறுமை காக்கணும். எடுத்த உடனே அவரை போய் என்ன பண்ணிட்டீங்க, எங்களுக்கு இது கிடைக்கல, எங்களுக்கு அது கிடைக்கலன்னு நம்ம அவரை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஒன்றா தானே செய்ய முடியும். இனிமேல் ஒரு மாற்றங்களாக வரும். அதே போல் கருணை அடிப்படையில் இப்போ அரசு பணி வழங்குறாங்க 32 பேருக்கு. இதுக்கு சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது உங்கள் பார்வையை எப்படி பார்க்க சார்? குடும்பத்தை இழந்தவங்களுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லைங்க சார். அவங்க வந்து பார்த்தோம் படித்தவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கல அப்படிங்கிற மீனிங்கில் பேசுகிறாங்க. அவங்களோ ஒரு ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ மற்ற ஒரு ஹையர் பொசிஷன்லேயோ இப்போ சார் வந்து அப்டேட் பண்ணலை. அவங்க தகுதிக்கு உண்டான ஒரு வேலையை தான் கொடுத்துருக்காரு. அவங்க குடும்பத்தையும் அவங்க காப்பாற்றுறதுக்கு வருமானம்னு ஒன்று வேணும்ல சார். ஒரு வீட்லேயுமா சார் விஜய் இருக்க முடியும்? எத்தனை மாவட்டம் இருக்குது, அதில் எத்தனை குடும்பங்கள் இருக்குது? ஒவ்வொரு குடும்பத்துக்குமா சார் விஜய் தனியாக போய் வேலை பார்க்க முடியும்? ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன், எல்லோரும் என்னோட அண்ணா, என்னோட தங்கச்சி, என்னோட அண்ணன் தம்பி. அப்படி தான். அதே மாதிரி தான் அவங்களுக்கு இப்போதைக்கு தற்காலிகமாக கொடுக்குற இந்த பணி அவங்களோட குடும்பத்தை சேஃப் பண்ணிக்கும். அது ரொம்ப பெரிய விஷயம் தானே சார். இதை வந்து எதிர்ப்பாக பார்க்காம ஒரு அனுதாபமாக பார்க்கலாம். அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்களே, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. பின்னாடியே வந்தோம், ஆனால் அங்கே போலீஸ்காரங்க முன்னாடி அந்த இதிலே பிடிச்சிக்கிட்டாங்க. அங்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஓடியாந்து அந்த முள்வெளியெல்லாம் தாண்டி குதிச்சு வந்தோம். இங்கே வந்தோடனே போயிடுச்சு, பார்க்க முடியல. அங்கே எல்இடி டிவிகள்லாம் மாட்டியிருக்காங்க, அதுலேயாவது பார்க்க முடியல. ரொம்ப ஃபீலாக இருக்குதுங்களா? தலைவர் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசை, பார்க்க முடியல. எதனால் உங்களுக்கு இந்த ஃபீல் வருது? அது வந்து சின்ன வயசுலேருந்தே அண்ணன் நானும் அவர் ஃபேன் தான். அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. இப்போ ஆட்சி வந்து நல்லது நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறாரு. என்னான்னு தெரியல, அவர் மேலே ஒரு அளவுக்கு கடந்த பாசம் இருக்குது. பார்க்கணுன்னு தோணுச்சு, வந்தோம். ஆனால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு.
அடுத்த வாய்ப்புகளில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வரும்னு நம்புகிறோம். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்படிலாம் பேசணும்னு எதிர்பார்த்து தான் வந்தோம். அந்த 41 பேருக்கு உயிரிழந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைக்கணும். கண்டிப்பாக எங்கள் சிஎம் பண்ணி கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் சில கட்சிகள் எதுக்கு இந்த அரசு வேலை அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா அவங்க ஆட்சியில் வந்து பணம் வாங்கிட்டு கொடுப்பாங்க. இங்கே எதுவுமே இல்லாமல் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான தகுதியும் தரமும் இவங்க ஆல்ரெடி அதை கலெக்ட் பண்ணி தான் அவங்களுக்கான போஸ்டிங்கை கொடுக்குறாங்க. அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் சிஎம் யோசிச்சா, எங்கள் அண்ணன் யோசிச்சா கண்டிப்பாக அது நல்லது தான் பண்ணுவார். பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பார். அதை கரெக்டாக பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆட்சிக்கு வந்து 50 நாளில் சில நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கூட உரையில் சொல்லும்போது அண்ணா பிறந்த நாள் அதுமா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் இந்த திட்டங்களை? நாங்கள் அந்த திட்டங்களை வரவேற்கிறோம். அவர் வந்து இது இனிமேல் நடக்கிறது வந்து மக்களாட்சி, நல்லாட்சி, ஒரு மாற்றம் வரணும் தான் நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்தோம். அவருக்கு ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு ஜெயிக்க வச்சதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இது வரைக்கும் வரலாறு காணாத எலெக்ஷனுக்கு கூட ட்ரெஸ் எடுக்கிற ஒரு நிகழ்வு இந்த 2026 நடந்துச்சு. அதில் நாங்களும் ஒருத்தர்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இலவசத்தை விட எங்களுக்கு எங்கள் அண்ணன் சேஃப்டி ரொம்ப கொடுத்துருக்காரு சார். அதுதான் ரொம்ப எங்களுக்கு தேவைப்பட்டது. அண்ணன் சேஃப்டி ரொம்ப கொடுத்துருக்காரு. இப்போ சேஃப்டியான தமிழகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த லஞ்சமில்லாத தமிழகம்னு என்ன சொல்லலாம். இப்போ அது வந்து நான் நேற்று கூட ஒரு ஆர்டி ஆஃபீஸ் போய் ஒரு சைன் வாங்க போனார். முன்னாடியெல்லாம் போனால் டேபிள் மேலே சைட்லலாம் பணம் கொடுக்கணும். இப்போ அது மாதிரி இல்லை, போனோடனே சைன் பண்ணி வந்தாச்சு. அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் லஞ்சத்துக்கு. பொதுவாக கரூருக்கும் முதல்வர் அவர்களுக்குமே ஒரு நெருங்கிய உணர்வுபூர்வமான இது இருக்குது. இன்றைக்கி பேசும்போதுமே அதை வெளிப்படுத்தினாங்க. எப்படி பார்க்குறீங்க? அப்போ க்ரௌட் ரொம்ப சைலண்ட் படுது. ஒரு செகண்ட் சைலண்ட்டாக இருந்துச்சு. அப்போவே தெரியுது மக்களோட மனசும் அண்ணனோட மனசும் ஒரே விஷயத்தை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது. ஆனால் அது அப்படியே அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. இன்றைக்கி இவ்வளோ போலீஸ் இருக்காங்க சார். இது அண்ணனோட ஆட்சியில் இருக்கிறாங்க. ஒரு சிஎம்க்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணாங்க. பட் அப்போ ஒரு தனி மனுஷனாக வரும்போது இவ்வளோ போலீஸ் கொடுக்கவே இல்லை. சம்பவம் நடந்த மறுநாள் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறோம். அவ்வளோ செப்பல் கிடந்துச்சு. ஒரு 2 லாரி செப்பலுக்கு ஒரு 250 போலீஸை காவலுக்கு வச்சுருக்கோம். எதுக்கு செப்பலுக்கு இவ்வளோ போலீஸ் காவல்னு தெரியல. அப்போ நாள் நடந்த ப்ரோக்ராமுக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்துருந்தா 41 பேர் இறந்து போயிருக்காம இன்றைக்கி எல்லோரும் மாதிரி அவங்களும் இருந்திருப்பாங்க. இந்த கூட்டத்தில் கூட வந்து கலந்துருந்துருப்பாங்க. அது வந்து அன்றைக்கி அவங்க பண்ணது ரொம்ப தப்பு சார். அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தான் அப்போ இறந்து போனது. அப்போ வந்து அவங்க அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குறதோ இல்லை அவங்கள கூப்பிட்டு சந்திக்கிறதோ அவங்க பண்ணலை. இவர் போய் சந்தித்தாலும் பிரச்சனைங்க. அவங்கள கூப்பிட்டு பார்த்தாலும் கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு ரொம்ப பேடாகவே பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். இவர் எப்படி அப்படின்றது. ஏன்னா பொய் சொல்லி அவங்க வந்து யாருக்குமே தெரியாது. யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே அரசியல் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. சினிமாவுக்கு போவோம், ஓகே, அந்த மாதிரி இருந்தோம். பட் இப்போ சட்டசபையை பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நாலேஜ் வந்துருச்சு. என்ன பேசுகிறாங்க காது கொடுத்து லெசன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஓரளவுக்கு மாறிட்டோம் சார். மாற்றுக் கட்சிகள்லேருந்து தாவேகாக்கு வராங்க. குறிப்பாக கரூர்லேருந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கும் இந்த வரவேற்பு? கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சார். நானே எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்போ சொல்லி நான் போய் கட்சியில் சேர்ந்தாச்சுங்க. மாமல்லபுரத்தில் போய் கட்சியில் சேர்ந்து இன்றைக்கி மீட்டிங் வந்திருக்கிறேன் கரூர்லேருந்து. அதுவும் நிறைய எதிர்ப்பு மீறி வந்திருக்கிறேங்க. இது இவ்வளோ நாள் அதிமுகவில் பயணிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு புது தலைவர், புது கட்சி, இந்த பயணம் எப்படி இருப்பதான்னு நினைக்கிறேன்? நல்லாவே இருக்குதுங்க. நல்லா சிறப்பாகவே இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க. நான் பேசுகிறது நல்லா அண்ணா பேசுனதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு முன்ன ஆட்சியோட இந்த ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஆட்சியோட இந்த ஆட்சி பிடிச்சிருக்கு. நாங்கள் ஏடிஎம்கே தான். இப்போ நாங்கள் டிவிகே. அண்ணா வந்து டிவிகே தான். விஜய் ரசிகருங்களா? ரசிகர். இவ்வளோ நாள் திரையில் பார்த்துருப்பீங்க ஒரு நடிகராக. இப்போ இனிமேல் ஒரு அரசியல்வாதி, அப்புறம் மாநிலத்துடைய முதல்வர். எப்படி இருக்கும் உங்களுக்கு? அண்ணா நல்லா பண்ணுவாங்க. பொறுமையாக இருந்தால் எல்லாமே வெயிட் பண்ண நம்ம எல்லாமே சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாமே முன்னாள் ஆட்சி எதுவுமே இது பண்ண வேணாம், செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்க வேணாம். பொறுமையாக இருந்தால் எதுவுமே செய்வாங்க. அவங்க மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எதுவுமே செய்யலை. பொறுமையாக இருந்தால் செஞ்சாங்க. இதே மாதிரி வரவங்களும் பொறுமையாக இருந்தால் செய்வாங்க. மக்கள் யாரும் இன்னும் அது செய்யலை இது செய்யலைன்னு யாரும் குறை சொல்லக்கூடாது. ஸோ லைக் மக்கள் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சேஞ்சஸ்க்காக வந்து அவரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹோப் ஹி டூ த குட். சோஃபார் 3 மாதத்துலேயே நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி ஹி டூ மோர் திங்ஸ் இன் நெக்ஸ்ட் 5 years. சேஞ்ச் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதான். தப்பு பண்ணுறது சகஜம் தான். அந்த தப்புக்கு சாரி கேட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 days சென்னை டு ட்ரிச்சி டு கரூர் வந்திருக்காரு. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணணும். இது பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா பதவியில் வந்துட்டார், இதை வந்து பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம்.
லைக் ஐ எம் ஃப்ரம் கரூர் ஆரிஜின். ஸோ இது பண்ணது வந்து ரியலி அப்ரிஷியேட்டட். புதுசாக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா இது மூலமாக என்ன கோரிக்கை? இல்லை கோரிக்கை வைக்கணும்னா இவர் சில விஷயம்லாம் சொல்கிறேன், இது மாதிரி லஞ்சம் இது பண்ணுங்க, நான் அண்ணா இருக்கேன் அப்படின்றது. அவர் லெவலில் வந்து ஹி ஹாவ் தட் கோல். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கீழே இருக்கவங்க எல்லாமே லைக் அந்த எம்எல்ஏ அப்புறம் அதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாத்துக்கும் இவராக பர்சனலாக மீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து அந்த செக்கிங்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். தட் இஸ் த மெயின் திங். அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த ஜென்ரலாகவே அந்த கரப்ஷனை கொஞ்சம் அவர் உங்களுக்கு பேப்பரில் எழுதுறது வேற, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம். செகண்ட் விஷயம் வந்து கிளென்லினஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து எனக்கு தெலுங்கு, தமிழ், ஐ மீன் மலையாளம், நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய இருக்காங்க. அவங்களே யூ காட் லைக் ஹேண்ட்ஸம் சிஎம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டை இவர் தலைகீழாக இம்ப்ரூவ் பண்ணி திருப்பி காமிக்கலாம். தட்ஸ் மை இது. உங்களுக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே ஒரு ஆக்டராக எப்படி பார்க்கலாம், ஒரு பொலிட்டிஷியனாக எப்படி பார்க்கலாம்? இல்லை ஆக்டர் அப்படின்றது வந்து எப்படின்னா உங்களுக்கு இட்ஸ் லைக் ஒரு பிரதிபலிப்பு தானே. ஆக்டராக அவங்க வரும்போதே வந்து ஹி ஆல்ரெடி காட் தட் பப்ளிசிட்டி. அது ஆக்டரை விட்டுட்டு இப்போ பொலிட்டீஷியனாக அவர் வந்திருக்காரு. மேபி திஸ் இஸ் லைக் அ நியூ திங் ஃபார் ஹிம். இஸ் ஸ்டில் லைக் லேர்னிங். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இட் ஹெல்ப்டு ஹிம் பேசிக்கலி. ஆக்டராக இருந்து இப்போ பொலிட்டீஷியன் ஆனது வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்கு. எங்களுக்கு வந்து 5 வருஷமாக டிஎம்கே ஆட்சியில் தண்ணியே வந்து வரலைங்க. காவேரி தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை. ஆனால் டேங்க் கட்டி வச்சு 5 வருஷம் ஆச்சு. ஆனால் தலைவர் வந்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கு 10 நாளில் எங்களுக்கு வந்து காவேரி தண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். இன்றைக்கி பேசுனது எல்லாமே வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பேசினார். அவர் பேசுன சிலதை வந்து காமெடியாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்கிற அர்த்தத்தை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஊழல் இல்லாத ஆட்சி எங்களுக்கு நாங்கள் ஆசைப்பட்டோம், அது நம்ம ரொம்ப கிடைக்கிது. மெயின் வந்து எங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க, வீட்டுக்கு எங்களுக்கு தண்ணி வேணும். நாங்கள் இருக்கிறதும் சினிமாவுக்கு பிரிவு. இப்போ காவேரி தண்ணி டேங்க்லேருந்து வருது, அங்கே போய் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கே தவிர வீட்டுக்கு தண்ணி எங்களுக்கு கிடையாது. போர் வசதியும் கிடையாது அதிகமாக. அதனால் எங்களுக்கு ரொம்ப தண்ணி கஷ்டமாக இருக்குது. தலைவர் வந்து எங்களுக்கு அதுக்கு மட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணணுங்க. மெயினாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் வந்து செய்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு. சொல்கிறதையும் செய்வார், சொல்லாதையும் செய்வார். கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. மெயின் பெண்களுக்கு வந்து சிங்கப்பெண் திட்டம் வந்து ரொம்பவும் உதவியாக இருக்குது. எங்கே ஒரு பிரச்சனைனாலும் டக்குன்னு ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுறாங்க. அது ரொம்ப சௌரியமாக இருக்குது. எங்களுக்கு இது ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. இந்த ஆட்சி வந்து எப்பயுமே தொடரணும். ரொம்ப நன்றி. இன்னமும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தொகுதியில் வந்து கிளர்க்கெல்லாம் இன்னும் தலைவர் பேச்சை தான் கேட்டுட்ருக்காங்களே தவிர இன்னும் மக்களுக்கு தேவையானதை வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் எனக்கு வந்து பண்ணணும். தலைவர் வந்து இதை கவனத்தில் கொண்டாடணுங்கிறது என்னோடய எண்ணம். இது வந்து கவனத்தில் வரல அப்படின்னா நாங்கள் மனுலாம் கொடுத்துருக்கோம். தண்ணி வீட்டுக்கு வேணுங்கிறது மனு கொடுத்துருக்கோம். 1 மாதம் ஆயிடுச்சு. எப்போயுமே 1 மாதத்தில் வந்து பதில் சொல்லிடுவாங்க. இன்னும் பதில் சொல்ல. தலைவர் எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். முதல்வருடைய உரையை பார்த்தீங்களா? முதல்வர் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? பார்த்தேன், நல்லா இருக்குது. எங்களுக்கு வந்து அவர் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் என்ன கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னு தான் எங்களுக்கு ஆசை. அது ஒரு நாளைக்கு நிறைவேறும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் வந்து அந்த திமுக தீய சக்தி வந்து இன்னும் அடியோடு வேரோடு ஒழிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம கழகத்தில் இணைஞ்சிருக்கிற நாங்கள் ஜெயித்ததுக்கு அப்புறம் வந்து ஜெயிக்காததுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சாமியெல்லாம் வேண்டி அவர் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க இப்போ கழகத்தில் இணைஞ்சவங்க வந்து அவங்களால வந்து சில பிரச்சனைகள் வருது. அதை வந்து அவர் சரி பண்ணிக்கணும். இப்போ ஆட்சி பொறுப்பேற்று நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்க, எப்படி பார்க்கலாம்? இப்போ வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் என்ன எங்களுக்கெல்லாம் அதில் வாய்ப்பு கிடைக்கலைங்களே, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லைன்னா நாங்களும் சேர்ந்து அதில் பயணிச்சிட்ருப்போம். அப்புறம் வந்து டாஸ்மார்க் மூடி இருக்காங்க. இந்து அறநிலைத்துறையிலலாம் நல்ல முன்னேற்றம் எடுத்திருக்காங்க. அது இப்போ வந்து டாஸ்மார்க் ஒழிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். இப்போ டாஸ்மார்க் எடுத்துருக்குறாங்க. 770 மதுக்கடை வந்து ஒழிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து சந்துக்கடை ஊருக்குள்ளையெல்லாம் சந்துக்கடை எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னும் வந்து கிராமத்தில் பரவாயில்ல, நகரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் வந்து கொஞ்சம் ஒழிச்சிட்டாங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரே வந்து போதைக்கு அடிமையாகி இப்போ தான் இந்த இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் குடிக்கிறதை விட்டுருக்கிறாரு. குடிக்கிறத விட்டுட்டாலும் கொஞ்சம் போய் குடிச்சிட்டு வர்றாரு. ஆனாலும் வந்து இதை முழுமையாக விடணும் அப்படின்னம்னா எல்லா பக்கத்துலேயும் வந்து இந்த மதுக்கடை வந்து அறவே ஒழிச்சிடணும். இவர் இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ளேயே இதை ஒழிச்சிடணும். இதை ஒழித்து வேறு ஏதாவது அவங்களுக்கு வந்து இப்போ பக்க விளைவுகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு
அவங்க உடல்நிலை வந்து பாதிக்காத அளவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்.